குறிப்பாக இரவு தூங்குவதற்கு முன்பாக நேரம் இருந்தா எந்த நேரத்தில் வேணாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலாம். எந்த நேரத்திலையும் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலாம். நமக்கு அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, பண்ண மாட்டோம். நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறோம். இரவு தூங்குவதற்கு முன்பாக தயவு செய்து உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நான் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்னை எப்படி வாழ வச்சிருக்கிறான். நான் தவறுகள் செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய இபாதத்துல நான் கொஞ்சம் கூட டச் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் என்னை எப்படி வாழ வைத்திருக்கிறான், எப்படி அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். இதை யோசிச்சு பார்த்தாலே நம்முடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நாம இரவு தூங்குவதற்கு முன்பாக சற்று நேரம் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த பாவங்களை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தௌபாக்கள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இபாதத்தின் பால் அந்த ஈர்ப்பு ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமா யார் தௌபா செய்யறாங்களோ அவர்கள் மாத்திரமே அதிகமாக இபாதத்துகள் செய்ய முடியும். இது உண்மை. சொல்லுவாங்க, அமல்கள் என்பது ஒளி, அமல் எல்லாம் ஒரு ஒளி.